ஒப்புரவாகுதலின் காலம். ஒப்புரவாகுதல் என்பது தேவனோடும் மனிதரோடும் நல்ல உறவை வைத்து கொள்ளுதல் என்பது மட்டுமல்ல, பகைமை உணர்வை அகற்றிவிட்டு சண்டை சச்சரவு மற்றும் மனஸ்தாபங்கள் ஆழ்கடலில் ஆழ்த்திவிட்டு அதற்கு மேல் கடந்து செல்ல ஒரு பாலம் அமைக்கும் செயலாகும். தேவனோடு நல்ல உறவு. சிலுவையில் இயேசுவானவர் நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாக சமாதானத்தை நமக்கு உண்டாக்கினார். இதனை நாம் விசுவாசித்தால் தேவ மகிமை அடைவோம் என்றும், ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்றும் மகிழ்ச்சி அடையலாம். மனிதரோடு நல்ல உறவு. மனிதரோடு ஒப்புரவாகுதல் என்பதும் ஒரு ஊழியம்தான். சத்தியமாகிய வசனத்தினாலே நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எனவே சக மனிதரோடு நல்லுறவு கொண்டாடி ஒன்றாயிருக்க தேவன் விரும்புகிறார். வசனம் சொல்வதின்படி நடந்தாலே எல்லா மனிதரோடும் ஒப்புரவாகுதல் எளிதாகிவிடும். ஆழ்கடலின் பாலம். பகைமை உணர்வை அகற்றிட சண்டை சச்சரவு மற்றும் மனஸ்தாபங்களை ஆழ்கடலில் ஆழ்த்திவிட என்ன செய்யலாம்? முதலாவது நாம் நம்மை நேசிக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்துக்காயினும் நாம் நம்மை தண்டிக்கக்கூடாது. நாம் கர்த்தர் வாசம் பண்ணும் ஆலயம். எனவே நம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்வதுதான் நாம் நம்மை நேசிப்பது. இதன் மூலமாகவே மற்றவர்களையும் நேசிக்க ஆரம்பித்து விடுவோம். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்த தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவும் கலிலேயா நாட்டின் அதிகாரியாய் இருந்த ஏரோதும் ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்தார்கள். பிலாத்துவினால் இயேசுவுக்கு மரண ஆக்கினை தீர்ப்பு வழங்கப்பட்ட அன்று மேற்சொன்ன இருவரும் ஒப்புரவாகி சிநேகிதர்களானார்கள். இதற்கு இயேசுவானவர் பாலமாக அமைந்தார். பிலாத்து அன்றைய தினம் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவினிடத்தில் இயேசுவானவரை அனுப்பினான். இயேசுவானவரின் அநேக காரியங்களையும் அவரால் செய்யப்படும் அடையாளங்களையும் பார்க்கவும் இயேசுவை காணவும் வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அவரை கண்டபோது முதலாவது மிகவும் சந்தோஷப்பட்டான். அநேக சந்தேகங்களை இயேசுவினிடத்தில் கேட்டான். பின்பு பிலாத்துவிடம் ஒப்புரவாகிவிட்டான். எனவே முதலாவது கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது நம்மை நேசிக்க வேண்டும். மட்டுமன்றி அதை போல பிறனையும் நேசிக்க வேண்டும். இதுவே ஒப்புரவாகுதலின் காலத்திற்கு உண்டான கோட்பாடு ஆகும்.